ஐயனார் துணை அடுத்த ஒரு எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா நிலாவும் சோழனும் டிவோர்ஸ் வாங்குறதுக்காக அப்ளை பண்ணுறதுக்காக கிளம்பியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிலா கிட்ட எப்படியாவது லவ்வாக சொல்லிடணும்னு சொல்லிட்டு நிலாவை பார்த்தீங்க அப்படின்னா பீச்சுக்கு கூட்டிகிட்டு போய் சோழன் லவ்வாக சொல்ல போவார். ஆனால் அந்த நேரத்தில் சோழனோட ஃப்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா சதீஷ் அப்படிங்கிறவங்க ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து லவ்வை வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு பேருக்கும் செட் ஆகாது, நான் உனக்கு ஃப்ரெண்டாக தான் நினச்சேன், நீ என்ன இப்படி ப்ரப்போஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட லவ்வை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா நிலா கிட்டேயும் சோழன் கிட்டே வந்து இந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து சொல்லுவாங்க, நிலா வந்து அந்த பொண்ணுக்கு தான் பிடிக்கல, அப்புறம் எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, விட்டுருங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு பிடிக்காம நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒத்துக்க வைக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லுவாங்க. இதிலிருந்தே சோழனுக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னா, நம்மளோட கேஸ் மாதிரியே இருக்கே, நல்ல வேளை நம்ம ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாலும் இதே பதில் தான் வந்திருக்கோம், எதுக்கு பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே போய் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதை நினச்சி சோழன் சாப்பிடாம கூட அவ்வளோ கவலையில் இருக்காரு. சேரன் வந்து சோழனுக்கு ஊட்டி விடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் எப்படி வாழ்க்கையில் சேர போகிறாங்க, உண்மையிலே கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.